ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் இனிய பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க லைவ்ல வரோம் பாத்தீங்களா, இப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, பாப்பாங்களுக்கு படிப்பு முக்கியம், படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்க. பாப்பாங்க படிக்காம இல்லைங்க, படிச்சுட்டு இருக்காங்க. 11th படிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டடீஸை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. நான் டியூஷனுக்கெல்லாம் அனுப்பலைங்க. போன வருஷம் 10th பப்ளிக்கே அவங்க வந்து அவங்களே தான் படிச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கினாங்க. குறை சொல்ற அளவுக்கு இல்லை, எல்லா படத்துலயும் பாஸ் ஆனாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க. இப்போவும் டெய்லி லைவ் முடிச்சாங்கன்னா வந்த உடனே அவங்களோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, படிக்கிறதுக்கு உண்டானது என்னவோ அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருவாங்க. இப்ப கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு பாருங்க நீங்களே. சாரி, கேமராவை திருப்பாம நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். சாரி, கேமராவை திருப்பி நான் டைம் எவ்வளோன்னு நான் காமிக்கிறேன். வேணா இப்படி பார்த்துக்கோங்க டைமை. தெரியுதுங்களா? மணி 9:15ங்க. இப்போதான் லைவ் முடிச்சுட்டு வந்து 8:30 மணி தான் எழுதிட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பாடு ரெடி ஆயாச்சு. மாமியார் நானும் சேர்ந்தே பண்ணிட்டோம். இன்னும் அந்த அப்பளமா முட்டையாங்கிறது முடிவாகல. அதனால பார்ப்போம். ஆனாலும் இது வந்து நிறைய பேர் என்னோட அன்பு உள்ளங்கள் தான். நான் உங்களெல்லாம் குறை சொல்லலைங்க. குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு புரியுது. ஆனா சில பேர் சொல்றாங்க, அம்மா தான் பிள்ளைகளுக்கு எடுக்கிறீங்க, இந்த பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்கு எடுக்கிறது நீங்க தான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேங்கன்னா, ஃபியூச்சர் படிப்புல தான் இருக்குன்னு இல்லைங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டதை நம்மளா ஒரு தாய் தகப்பனாவோ, ஒரு அண்ணன் தம்பியாவோ, அக்கா தங்கச்சியாவோ இருந்து இந்த குழந்தைகளுக்கு இப்படிதாங்கிறத நம்மளே கைட்னஸ் பண்றது தான் நல்லது. நான் ஆரம்பத்துல லைவ் போடும்போதுல இருந்து அதாங்க சொல்றேன். இப்போ நம்ம அதை மறைச்சு 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 மூடி மூடி வச்சிருந்தோம்னா அவங்களுக்கே அது மேல ஒரு எப்படி சொல்றது, அதுல என்னதான் இருக்குது நம்ம பாத்துரலாமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி இல்லாம இவ்வளவுதாமா இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். பாருங்க, ஜபாவுடைய அப்பா ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லிட்டு போங்க. எல்லாரும் கேட்பாங்க பாருங்க, ஜபாவுடைய அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரு, இப்ப கொஞ்சம் வெளியே போகணும்னு போயிட்டு இருக்காரு. அதனாலங்க நான் வந்து அதுக்காக தான் காமிக்கிறேன். அது நான் நீங்க திட்டுறீங்கன்னு எனக்கு கோவம் இல்லை. ஆனா எங்க பாப்பாங்களுடைய டே ரொட்டீன் என்னங்கிறது நான் காட்டுறேன். அதாவது லைவ் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு காட்டுறேங்க. வாங்க போய் பார்ப்போம். ஜபா, ஹாய், என்ன பண்றீங்க? சாரி, நான் இப்ப கரெக்டா டைம் காட்டுற பாத்துக்கோங்க. கரெக்டா டைம் நைட்டு 9:15, அதாவது 9:15 லைவ் முடிச்சுட்டு வந்து 3/4 மணி நேரமா எழுதிட்டு இருக்காங்க பாப்பாங்க. இது வீடியோக்காக இல்லைங்க, டெய்லி இதுதாங்க. ஏன்னா ஸ்கூல்ல டெய்லி கேட்பாங்கல்ல, இந்த வீடியோக்காக எடுத்துட்டு அப்புறம் படிக்காம இருக்க முடியாது. லாஸ்ட் எக்ஸாம்ல எல்லாமே பாஸ், நல்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. ஏங்க 100க்கு 100 தான் எடுக்கிறது படிப்புன்னு இல்லைங்க. எதுலையுமே ஃபெயில் ஆகாம ஆவரேஜா மார்க் எடுத்தாலும் எல்லாத்துலயும் பாஸ் ஆகிறாங்களேங்க, அது வரைக்கும் சந்தோஷங்க. என் பிள்ளைங்க அப்படிதாங்க. நான் ரொம்ப ஒர்க் படிப்புல ப்ரெஷர் தர மாட்டேங்க, வீட்டு வேலை அதிகமா தர மாட்டேன். ஆனா செய்வாங்க வீட்டு வேலை. நான் இதை பண்ணிருங்கன்னு சொன்னா 2 பேருமே பண்ணுவாங்க. சரி வாங்க, ஜபா என்ன பண்றான்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்காக. ஜபா, என்ன பண்றீங்க? நான் இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஒர்க்ல, அது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பக்கத்துல என்ன டேப்ல ஓடிட்டு இருக்கு? அது மிஸ் வந்துட்டு இந்த ஓப்பன் ஆஃபீஸை பத்தி யூடியூப்ல அடிச்சு அதை எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்க, ஓகே ஓகே. என்ன எழுதுறீங்க? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே. லாஸ்ட் மிட்டம்ல எல்லாத்துலயும் பாஸா? ஓ, எல்லாத்துலயும் பாஸ். நல்ல மார்க்கா? நல்ல மார்க். நிறைய பேர் உங்களை வந்து அம்மா தான் கெடுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, எங்க அம்மா எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் தராங்க. மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. எங்க அம்மா நிறைய ஃப்ரீடம் தராங்க. அது போல நாங்களும் இருந்து எங்க அம்மா எங்களோட இஷ்டம் போலதான் எங்க அம்மா கூட வந்து வீடியோ பண்றோம். எங்க அம்மா எல்லாம் எதுவும் ஒரு வற்புறுத்தல் அந்த மாதிரிலாம் இல்ல. சரி, வற்புறுத்தல் இல்லம்மா, படிப்பு தான் முக்கியங்கிறாங்கல்ல. நீங்க படிக்கிறீங்களா இல்ல யூடியூப் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல லைவுக்கு அப்புறம் நாங்க இப்படிதான் படிச்சுட்டு நைட்டு படிப்போம், காலையில வந்து சரி நைட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு காலையில உட்காந்து படிப்போம். இப்ப எவ்வளவு மணி வரைக்கும் எழுதுவீங்க? ஒரு 11 மணி. அப்ப சாப்பிட்டுட்டு படுத்தா காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? 5:30 அந்த மாதிரி. 5:30 கழிப்பிட்டோம்னா 6 o'clock ஆயிருங்க. 8:30க்கு ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ். ஒரு 7:30 மணி வரைக்கும் படிப்பாங்கன்னு வைங்களே. அதுக்கு மேல அந்த அரை மணி நேரம் 8 மணிக்குள்ள கடகடன்னு கிளம்புவாங்க. 8:30 மணிங்கும் போது வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. ஓகே ஜபா, நாங்க ஷீபா பார்த்துட்டு வரோம். ஓகே. உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம் போனதாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே. டைம் பாருங்க, கரெக்டா நைட் டைம் 9:20. அடுத்த ஆள் கிட்ட போவோம். ஹாய் ஷீபோ. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் தமிழ் கிளாஸ் எழுதுறேன். ஓ, அவங்க சிஏ பண்றாங்க, நீங்க தமிழ் எழுதுறீங்க என்ன? நான் சிஏ அவங்க முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்து எழுதிப்பேன். அப்படிங்களா? அப்ப நீங்க தமிழ் எழுதிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? ஓகே, இந்தாங்க மைக் வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சரி, பண்றீங்க? சொல்லுங்க. எவ்வளவு மணி வரைக்கும் படிப்பீங்க? நாங்க 11 o'clock வரைக்கும் எழுதுவோம், காலையில எழுந்திரிச்சு படிப்போம். ஓகே. லாஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க்கா? சூப்பர். எல்லாத்துலயும் பாஸா? எஸ். நான் திரும்ப சொல்றேங்க, எல்லாமே 100க்கு 100 எடுக்கணும்னு இல்லைங்க, எல்லாத்துலயும் பாஸ் ஆனாலே போதுங்க. என் குழந்தைங்க பாஸ் ஆயிடுறாங்கங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் போகும், நான் எல்லாமே பாஸ் ஆகி எல்லாமே கரெக்டா வந்துருவாங்கன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. ரியாலிட்டி அதுதாங்க, ஒரு சப்ஜெக்டா 2 சப்ஜெக்டே போகும். அடுத்த எக்ஸாம்ல அதை பாத்துக்கங்கன்னு நான் சொல்லிடுவேன், அவ்வளவுதான். ரொம்ப படிப்புன்னு குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணவும் முடியாது இல்லைங்களா? ஆனா என் குழந்தைங்க எப்படின்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒவ்வொரு அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கச்சிக்கும் தெரியுங்க. அதனால அவங்க எப்படி படிச்சுக்குவோன்னு தெரியும். தமிழ் படிக்கிறீங்களா? எஸ். ஓகே, சூப்பர். இது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கலாமா? பார்த்துக்கோங்க. இதுதான் ஷீபாவுடைய ஹேண்ட் ரைட்டிங். யாரோ கேட்டிருந்தாங்க, ஷீபாவோட தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எழுதிருக்கேன் பாருங்க, நிறைய எழுதிருக்கேன் பாத்தீங்களா, நிறைய எழுதிருக்கேன். ஓகே ஷீபா, சரி 11 மணி வரைக்கும் எழுதிட்டு சீக்கிரமா படுத்து தூங்குங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சு படிங்க. ஏன்னா இப்ப எல்லாம் 11th வந்து பப்ளிக்னு சொல்லியிருக்காங்க, அதனால நல்ல மார்க் வாங்கணும். ஓகே ஓகே. உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, ஷீபா படிக்கிறாங்க. இது ஜபா, நீங்க உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஒரு டைம் காட்டிடுங்களே. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் இது பாருங்க. காட்டுங்க. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் இதுதான். ஓ சூப்பருங்க. தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் தான் இது. ஓ, தமிழ் எப்படி? ஷீபா வந்து கொஞ்சம் குண்டு குண்டா குட்டி நல்லா உருண்டை எழுதுறாங்க. ஜபா வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா எழுதுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் போல, மிஸ் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியலைங்க. எல்லாம் சைன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சூப்பருங்க. குழந்தைகளுக்கு படிப்பு முக்கியம் தாங்க, அதே போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் முக்கியம். அதுல நான் ஒன்னா நினைக்கிறது தாங்க இந்த சோசியல் மீடியா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இருங்க, நான் இப்ப வரேன். ஓகேங்க, திரும்ப என்ன சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் சொல்றேன், பின்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமியார். நான் வீடியோஸ்ல சொன்னேன் இல்லைங்க, இவங்கதான் எங்க மாமியார். ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. இந்தாங்க மைக் வச்சுக்கோங்க, பேசுங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இவங்க தாங்க எங்க மாமியார். வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க, நீ அடிக்கடி வீடியோஸ்ல வருவாங்க. கொஞ்சம் ஷை டைப்பு, ஆனா இனி நம்ம பேச வச்சிருவோம்ல. சரிங்க, சாப்பிட்டீங்களா கேளுங்க. சாப்பிட்டீங்களா? இவங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பா இவங்களுக்காக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல சோசியல் மீடியா வேண்டான்னு. என்னோட என்னோட கருத்துன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, என்னோட இதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நான் என்ன தெரியுங்களா சொல்றேன், இப்ப சோசியல் மீடியாவை பத்தி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுக சொல்லாம வெளியே இருக்கக்கூடியவங்க யாராவது அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருங்க, தப்பா போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுல இருக்கவங்களே இவ்வளவுதாம்மா இந்த விஷயம்னு சோசியல் மீடியாவை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க? அதனாலதான் நான் இந்த வேலை பண்றேங்க. ஒரு தாயா இருந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, குட் டச் பேட் டச் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க வேண்டியனா சோசியல் மீடியாவை பத்தி அவங்களுக்கு இப்பவே சொல்லிட்டாங்கன்னா இனி ஃபியூச்சர் வந்து அவங்க வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து 12th காலேஜ், அடுத்து ஒர்க்கு, அடுத்து அவங்களோட இது பயங்கரமா வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். அதனால நான் இப்ப இருந்து அதை கத்துக் கொடுக்குறேன். இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. தப்புன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, பாய்ங்க. இதே மாதிரி காலையில அவங்க எந்திரிச்சு படிக்கிற வீடியோவை என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எடுத்து போடுறேன். எங்களை வாழ்த்துங்கள் பந்தங்களே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.